சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசியல் இருக்கிறது. பீகார்ல நடத்தப்பட்டது செல்லாது என்று கோர்ட் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. அந்த 101 பக்கம் ஜட்மெண்ட் இதுல நீ செந்தில் நீ எடுத்த ஆதாரத்தோட காமிச்சிட்டீங்கன்னா நீ என்ன சொல்ற? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல தோல சீமான் பண்ணக்கூடிய செயல் இருக்குல்ல, அது என்ன சொல்றது, பச்சை துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பீகார்ல நடைபெற்றதும் இன்ன பிற மாநிலங்களில் நடைபெற்றதாக இவர்கள் சொல்லுவதும் சர்வேக்கும் நீங்க சென்சஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு அறிவு என்பது அரை விழுக்காடு கூட கிடையாது. அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி ஒண்ணு பண்ணாங்க தோல, ரொம்ப நகைச்சுவையான ஒரு முடிவு வந்துச்சு. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட இந்த இடத்துல கணக்கெடுப்பு நடத்தினதுல வந்தது அதிகமா இருந்துச்சு. எம்ஜிஆர் அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. மாத்தி 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 சீமான் பேச எல்லாத்தையும் தொகுத்து நான் கொடுத்தேன். அப்ப சீமானுடைய உண்மை முகம் வெளிப்பட தொடங்கியது. இதே சமயத்துல சீமானை விட்டு நாம் தமிழரை விட்டு ஏராளமான நிர்வாகிகள் வெளியில வர தொடங்குறாங்க. கொத்தா நாம் தமிழர் உடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பதட்டம் வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சர்வேவின் அடிப்படையில் 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பீகார் கொடுக்குது. அதை இப்போ கோர்ட் ஏத்துக்குச்சா? இல்ல, கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. அது எந்த இடத்திலும் பயன் தரவில்லை. அது நீதிமன்றத்தின் மூலமாக அது என்ன செய்யப்பட்டு விட்டது, அது தடை செய்யப்பட்டிருக்குது. எவ்வளவு தூரம் வன்மம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் தொடர். இத மடை மாற்றி சீமான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைத்து இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், சீமான் ஆரியத்தின் அடியாளாக இருக்கிறார் என்பதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு கோவம் வந்துருச்சு. திமுக தொடக்க புள்ளியிட்டது. அதற்கான சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றுத் தந்தார். அதற்கு அன்றைக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தவர் இவர்கள். இன்றைக்கு தூற்றி இவர்கள் வசைபாடும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வேலுமணி தான். எனவே நாங்க தாண்டா பாதுகாத்து இருக்கோம், நீங்க வாயை தவிர வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்களை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு நடத்தணும், ஏன் பீகார்ல செஞ்சிருக்கிறாங்க, ராஜஸ்தான்ல செஞ்சிருக்கிறாங்க, தெலுங்கானால செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஏன் செய்யக்கூடாது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதை கவுண்டர் பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப அவங்க உங்களை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை சொல்லுங்க தோழர். ரொம்ப சிம்பிளா மூலம் ஒண்ணு சொல்லுவோம். அவங்க ஒரு பதட்டத்துல இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கேள்விக்கு பதில் சொல்லி அவங்கள ரொம்ப பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அரண்சை நேயர்களுக்கும் தமிழ் கேள்வி நேயர்களுக்கும் சமூக நீதி விரும்பக்கூடியவர்களுக்குமான ஒரு பதிலாத்தான் நம்ம இதை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு அறிவு என்பது அரை விழுக்காடு கூட கிடையாது. அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அறிவு இருப்பவர்கள் யாரும் என்ன செய்ய போறது இல்ல, குறைந்தபட்ச புரிதலோடு இந்த பிரச்சனை அணுகியிருப்பாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல தோல சீமான் பண்ணக்கூடிய செயல் இருக்குல்ல, அது என்ன சொல்றது, பச்சை துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு சென்செக்ஸ் அப்படிங்கிறது அதை நீங்க சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுல சாதியை இன்க்ளூட் பண்ணி எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். பீகார்ல நடைபெற்றதும் இன்ன பிற மாநிலங்களில் நடைபெற்றதாக இவர்கள் சொல்லுவதும் சர்வேக்கும் நீங்க சென்சஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தோழர். நம்மளும் அதை நிறைய விவாதிச்சிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அது குறித்து ஆழமான புரிதல் கொண்டவர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்வேவை காட்டி அந்த மாதிரி ஒரு சர்வேவை நீ ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கலைங்கிறதான் திருப்பி இவங்க வைக்கக்கூடிய கேள்வி. இந்த சர்வே எடுப்பதால ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பலனும் இல்லை. இப்ப நீங்க எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி ஒண்ணு பண்ணாங்க தோழர். ரொம்ப நகைச்சுவையான ஒரு முடிவு வந்துச்சு. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட இந்த இடத்துல கணக்கெடுப்பு நடத்தினதுல வந்தது அதிகமா இருந்துச்சு. எம்ஜிஆர் அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. சோ இப்ப பீகார்ல இந்த சர்வே முடிவுகளின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல சர்வே எடுக்கிறதுக்கே நீதிமன்றம் தடை பிடிச்சா அப்படின்னு. சர்வே எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் தடை பிடிச்சுன்னு எங்கேயும் நம்மளும் சொல்லல. பிரச்சனை சென்சஸ் எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதா? சென்சஸ் எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தா மாநில அரசு ஏன் சர்வே எடுக்குது? இதுதான் நம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஏன் அவன் சர்வேவா எடுக்கணும், அவன் சென்சஸாவே எடுக்கலாமே. அப்ப சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேவின் அடிப்படையில என்ன நோக்கம், ஒரு சர்வே எடுக்கிறது நோக்கம் இருக்கணும்ல. அப்ப சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு தான் நோக்கம். இப்ப சீமானே என்ன பேசுறாரு, முன்னேறிய வகுப்பினர், குறிப்பாக பார்ப்பனர்கள் இன்னமும் செக்ரட்டரிஸ்,
அதான் தோழர் இதோட இந்த பிரச்சனையோட அடிநாதத்தை தயவு நம்ம அரண்சை நேர்களுக்கும் புரிய வச்சிருவோம் தோழர். இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, தென்காசியில அவர் ஒரு கூட்டம் பேசுறார் தோழர். தென்காசியில் பேசக்கூடிய கூட்டத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாருங்க அரசு வேலைகளை எந்தெந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அருந்ததியர்கள் எங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு 2-3 இதை குறிப்பிட்டு, இதெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு போய் சேர வேண்டியது, அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமைகளை அல்லது வேலை வாய்ப்பை அருந்ததியர்கள் பறித்துக் கொண்டதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். அப்ப நான் ஒரு டேட்டாவை எடுத்து ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட டேட்டாவோட ஒரு வாதம் வச்சேன். ஒன்றிய அரசுடைய செக்ரட்டரிஸ்ல எத்தனை பேரு முன்னேறிய வகுப்பினர், எஸ்சி எஸ்டிக்கு இடமே இல்லை. நீங்க ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரி எல்லா ஒன்றிய அரசினுடைய மிக உயரிய பொறுப்புகளாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறை பொறுப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்து இதுல எல்லாம் காலம் காலமாக கோலோச்சுவது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி. அங்க எஸ்சி எஸ்டிக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் இல்ல, எம்பிசிக்கும் பிசி எம்பிசிக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் இல்ல, நீங்க ஓபிசின்னு வச்சுக்கோங்க ஒன்றிய அரசுல. இதை கேள்வி எழுப்ப வேண்டிய சீமான் மன்னர்கள் காலத்தில இருந்து பிரிட்டிஷ் காலத்தில இருந்து இப்ப 2024 வரைக்கும் கோலோச்சக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியினர் பாருங்க அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளை அவர்கள் இன்னமும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டிய சீமான் முதல் தலைமுறையா இப்பதான் ஒருத்தன் லேசா தலையை தூக்கி பாக்குறான் இல்லையா. அவர்கள் பொருளாதார அடிப்படையில, வாழ்வியல்ல, வர்க்க அடிப்படையிலும் சரி, சமூக அடிப்படையிலும் சரி விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இப்பதான் உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலம் கொஞ்சம் தலை நிமிர்ந்து யாரோ ஒருத்தரோ 2 பேரோ அரசு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதை இவ்வளவு வன்மத்தோடு பார்ப்பது அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எவ்வளவு எதிரானது, எவ்வளவு தூரம் இவர் ஆரியத்திற்கு அடியால் செய்யக்கூடிய வேலையாக இது இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை தான் நம்ம. அவர் என்ன சொல்றாரு, நீ தமிழ் குடிகளுக்கு கிடைத்திருக்க வேண்டியது, பல்லர்களுக்கு கிடைக்க வேண்டியது, பறையர்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதை அருந்ததியர்கள் எடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவர் வாதத்துக்கே வருவோம். தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். எஸ், நாட் ஒன்லி தேவேந்திரகுல வேளாளர்கள், இன்க்ளூடிங் பார்ப்பனர்கள். நான் அந்த தமிழ்ல ஒரு வீடியோ பதிவேற்றிருந்தோம் தோழர், அது தெளிவாக சொல்றேன். பார்ப்பனர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீட்டை கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு விடுங்க, ஒன்றிய அரசுடைய வேலை வாய்ப்புகளுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? சீமான் அதுல உடன்படுறாரா இல்லையா? ஒன்றிய அரசுடைய ரயில்வேவா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், வங்கி தேர்வா இருக்கட்டும், இதுல எல்லாம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் நான் உறுதியா இருக்கிறேன். அப்ப அந்த ஒன்றிய அரசுடைய பணிகளில் மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வேவின் அடிப்படையில் ஒன்றிய அரசு இடஒதுக்கீட்டை அலாட் பண்ணுமா, அல்லது ஒன்றிய அரசுடைய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அதுக்கு போக முடியுமா? ஒன்றிய அரசின் அவங்களுடைய கணக்கெடுப்பு மற்றும் அவங்க அலாட்மெண்ட் என்னவோ அதுலதான் வரும். சரி, இப்ப ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டுல பார்ப்பனர்கள் இவ்வளவு, இப்ப தமிழ்நாட்டோட உத்தரப்பிரதேசல பார்ப்பனருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய அதே இடஒதுக்கீட்டை பார்ப்பனர்களுக்கு உத்தரப்பிரதேசல கொடுக்க முடியாது, அங்க அதிகமாகத்தான் கொடுக்கணும். ரைட்? உத்தரப்பிரதேசத்தை வச்சு தமிழ்நாட்டுல கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு பாதிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதை வச்சு உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடியவனுக்கு கொடுத்தா அது பாதிப்பு. அப்ப நான் என்ன சொல்றோம், இந்தியா முழுமைக்கும் ஒன்றிய அரசு இதை எடுக்கட்டும். எடுத்து கொடுத்துடுச்சுன்னா அந்த சர்வேவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் யார் யாரு எத்தனை சதவிகிதம் எல்லாருக்குமே கொடுத்துருங்க வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை. இதுதான் திராவிட இயக்கம் காலங்காலமா சொல்லிட்டு வருது. பெரியாருடைய அடிப்படை கொள்கை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான். சோ இதுதான் சொல்ல பெரியாருடைய சமூக நீதி. இப்ப நம்ம திராவிட இயக்கங்கள் பேசக்கூடியது இதுதான். இதை மடைமாற்றி சீமான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைத்து இதன் மூலம் உள்ளபடியே யார் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ, யார் இன்னமும் அதிகாரத்தை, யார் இன்னமும் வேலை வாய்ப்புகளை ஏழை எளிய விளிம்புநிலை மக்களிடமிருந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களிடமிருந்து பறித்து கொண்டு எல்லா அதிகார மட்டங்களிலும் இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறார். சோ இதை நம்ம சுட்டி காட்டுறோம். இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், சீமான் ஆரியத்தின் அடியாளாக இருக்கிறார் என்பதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே இந்த கூட்டத்துக்கு கோவம் வந்துருச்சு. அது இல்லாம நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு 10 நிமிட வீடியோ. அந்த 10 நிமிடத்துல எதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, எதுவும் மிமிக்ரி பண்ணப்பட்டதுல, எல்லாமே சீமான் பேசியதை தொகுத்து, நீங்க உங்க கவனத்துக்கு அந்த வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மாத்தி சீமான் பேச எல்லாத்தையும் தொகுத்து நான் கொடுத்தேன். அப்ப சீமானுடைய உண்மை முகம் வெளிப்பட தொடங்கியது. இதே சமயத்துல சீமானை விட்டு நாம் தமிழரை விட்டு ஏராளமான நிர்வாகிகள் வெளியில வர தொடங்குறாங்க. கொத்தா நாம் தமிழர் உடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பதட்டம் வருகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சீமானை நாம் தமிழரை யாரெல்லாம் அம்பலப்படுத்துகிறார்களோ அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்கள பிடிச்சி கடிக்க தொடங்குறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம மீது பாய தொடங்கி இருக்காங்க. இதை நம்ம எதிர்கொள்வோம். இப்ப அவங்க குறிப்பிடுறது என்னன்னா, பீகார் விஷயத்த குறிப்பிடுறாங்க. பீகார் விஷயத்துல ஒரு சர்வே எடுக்குது பீகார் மாநில அரசு. சர்வே எடுப்பதற்கு கோர்ட்டு தடை போட்டுச்சானா இல்ல, எஸ், அதை யாரும் சொல்லல. ஆனா
நான் திருப்பி சொல்றேன், சர்வேக்கு தடை கிடையாது. சென்சஸ் எடுக்க முடியுமாங்கிறத நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம கேட்டதை மாத்தி இவங்க சர்வேன்னு கொண்டு வந்து பொருத்திக்கிறாங்க. இந்த சர்வேவின் அடிப்படையில் 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பீகார் கொடுக்குது. அதை இப்போ கோர்ட் ஏத்துக்குச்சா? இல்ல, கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து இந்த 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தடை விதித்ததற்கு இந்த தடைக்கு தடை கேட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த தடைக்கு தடை கொடுக்கவில்லை. அப்ப இப்ப நீங்க எடுத்த சர்வேவின் அடிப்படையில் 50 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீட்டை 65 விழுக்காடாக நீங்க மாற்றுறீங்க. மாற்றுகின்ற பொழுது அது எந்த இடத்திலும் பயன் தரவில்லை. அது நீதிமன்றத்தின் மூலமாக அது என்ன செய்யப்பட்டு விட்டது, அது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்ப வழக்கு நடக்குதுன்னு சொன்னா நாம இதைத்தான் கேட்கிறோம். மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பது உண்மை என்றால் மாநில அரசு எடுத்த இந்த சர்வே அதுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி சட்ட அங்கீகாரம் கிடைத்திருந்தால் இவர்கள் கொடுத்த 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்காது, எந்த இடத்திலும் தடை செய்திருக்காது. அப்ப மாநில அரசுக்கு இந்த சர்வே எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான சிக்கல்கள் தான் இந்த 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அங்க என்ன செய்ய முடியாம போயிடுச்சு, செயல்படுத்த முடியாம போயிடுச்சு. சர்வே எடுக்க தடை இல்லை, ஆனால் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க தடை இருக்குது. இடஒதுக்கீடு கொடுக்க தடை இருக்குது. சர்வேயின் அடிப்படையில் நீங்க ஏன்னா இந்திரா சகானி கேஸ்ல இருந்தே இந்த பிரச்சனை தோழர், ஒன்றிய அரசு 50 விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு தான் முதல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். இந்த இடஒதுக்கீட்டை நம்ம என்ன செய்யறோம்னா 9வது அட்டவணையில சேர்த்தோம். இந்த 9வது அட்டவணையில சேர்த்ததுடைய விளைவு நீதிமன்றம் இதில் தலையிட முடியாமல் போனது. அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தோம். சட்ட பாதுகாப்பை கொடுப்பதற்கு அன்றைக்கு ஜெயலலிதா யாருடைய ஆலோசனையைத்தான் பெற்றார் என்றால் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவருடைய ஆலோசனையைத்தான் பெற்றார். இது ஊரறிந்த விஷயம் தான், எல்லாருக்கும் தெரியும். அதிமுக அது ஒத்துப்பாங்க. அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம்லாம் கொடுத்தாரு. அதனாலதான் அவங்க சமூக நீதி காத்த வீராங்கனை ஒரு பட்டம் கொடுத்தாரு. இன்னொன்று இந்த சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை பெற்றது தமிழ்நாடு மட்டும்தான். இதுல மட்டும் பெறல. உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார். அது சட்ட ரீதியாக சேலஞ்ச் பண்ண முடியல. அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார். அதையும் சட்ட ரீதியாக சேலஞ்ச் பண்ண முடியல. ஆனால் அவசர கதியில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உள்ளிட ஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, ரத்து பண்ணிடுச்சு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பை தெளிவா படிச்சா புரியும் தோழ. இதுல என்ன அளவுல மாநில அரசுக்கான என்ன இருக்குது, அதிகாரம் எவ்வளவு இருக்குது, இதுல ஒன்றிய அரசுடைய அதிகாரம் என்ன இருக்குது, நீதிமன்றம் இதுல என்ன சொல்லுது, எல்லாமே அந்த தீர்ப்புல தெளிவா இருக்குது. இப்ப மாநில அரசுக்கு உள்ளபடி அதிகாரம் இருப்பது உண்மை என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல கொடுத்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடு ஏன் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சு? இப்ப இந்த எந்த கேள்வியும் சீமான் போன்றவர்களோ நாம் தமிழர் கட்சியினரோ கேட்கறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, நீ கணக்கிடு. ரவீந்திரன் துரைசாமி மோடியோடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தலித்துகளை பிளவுபடுத்துவதற்கான ஒரு அரசியலை அவர் இப்ப முன்னெடுத்திருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பின்னாடி அவர் தலித்துகள் ஒண்ணு சேர்ந்து எதிர்களை போயிடுறாங்க. இப்ப அவங்களை உடைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாகத்தான் இந்த தலித்துகளை பகுதி பகுதியா பிரிச்சு இடஒதுக்கீடு கொடுக்கறத அங்கீகரிச்சு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீதிமன்றத்துல போய் சொன்னாங்க. அதனாலதான் இது ஓகேங்கிற மாதிரி வந்தது. சோ இதனால இப்ப பிளவுகள் உருவாகுது. இது பிஜேபி கூட்டணி நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிளவு ஏற்படுத்துற வேலையை சீமான் போன்றவர்கள் செய்யறாங்க. இது எப்படி பார்க்கறீங்க? பிரச்சனை இது யாரு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத இப்ப வரையறுக்கக்கூடிய அங்கீகாரம் யாருக்கு இருக்கு, அதிகாரம் யாருக்கு இருக்கு? அது ஒன்றிய அரசு தான் இருக்குது. இந்த கேள்வியை தான் நம்ம திருப்பி கேட்கிறோம். சரி, நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசு எடுத்ததை நீதிமன்றம் ஏத்துக்குச்சா அப்படின்னா ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் கொடுத்த தடை உத்தரவு இப்ப என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கல, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விவகாரம். இதையே மறைத்து இவர்களால் பட்டவர்த்தனமாக ஒரு பொய்ய சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா சரி தோழர், இன்னொரு வாரத்துக்கு வரும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுப்போம். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். மாநில அரசுக்கு அதிகாரம் எடுத்து ஒரு சர்வே எடுத்து அந்த அடிப்படையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 70ஆகவோ 75ஆகவோ மாத்திர முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க மாத்தவே முடியாது, ஏற்றவே முடியாது. அப்போ இது திருப்பி எங்கதான் போய் நிக்குதுன்னா ஒன்றிய அரசுடைய அதிகார வரம்பிற்குள் தான் போய் நிற்கிறது. சரி, இன்னும் ஹைப்போதெட்டிக்கலா கற்பனையாவே நான் சொல்றேன், ஒருவேளை மாநில அரசுடைய பணிகளில் அப்படி ஒரு சர்வே எடுத்து நம்ம மாநில அரசுடைய பணிகள்ல எல்லா சமூகங்களுக்கும் சஃபில் பண்ணி தேர்தல் வேளாளர்கள் எவ்வளவு, பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், நாடார் சமூகம், மன்னியர் சமூகம், கவுண்டர் சமூகம் என்று அவர்களுடைய சமூகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்ற அடிப்படையில் மாநில அரசுடைய வேலை வாய்ப்பில் நம்ம ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றிய அரசுடைய இடஒதுக்கீட்டுக்கு இது செல்லுமா? அப்ப ஒன்றிய அரசுடைய இடஒதுக்கீட்டுக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? அதை கேட்பீங்களா மாட்டீங்களா? அதை எப்ப கேட்க போறீங்க? இந்த பிசி எம்பிசிங்கிறதே அங்க போகாது, 3% இடஒதுக்கீடு போகாது, இஸ்லாமிய இடஒதுக்கீடு போகாது. அதனாலதான் தோழர் ஒன்றிய அரசு ரொம்ப ஒரு ஆபத்தான வேலையை செஞ்சது. நீங்க 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாரு.
மோடி. அது ஆக்சுவலி உள்ளபடியே பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடா? இல்ல. பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுனா ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு கீழ் வாங்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் பொருந்தணும். இல்ல. அப்போ இடஒதுக்கீட்டிற்குள் வராத சமூகங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு. அப்ப திருப்பியும் ஸ்கேல் எதை வச்சுதான் பிரிக்கிறீங்க? சாதி வச்சுதான் பிரிக்கிறீங்க. இடஒதுக்கீட்டிற்குள் வராத சாதிகளுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு. அப்ப அதுவும் அகைன் என்ன மாதிரியான இடஒதுக்கீடு தான்? சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான். இப்ப சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அவங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு மடைமாற்றம் செஞ்சாங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம், ஆண்டு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்தவர், பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒன்றிய அரசுல பிசி அப்படிங்கிற இதுல போக முடியாதுங்க. கிரீமி லேயர் தான். அப்போ இங்க பிசிக்கு என்னதான் இருக்கு? பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் இருக்குது. அப்ப பிசிக்கும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான். ஆனா பிசிக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை சாதி வாரியிலான இடஒதுக்கீடு என்று நம்ப வைத்து முன்னேறிய வகுப்பினருக்கான சாதி வாரியான இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று நம்ப வைத்திருக்கிறாங்கல்ல. இத பத்தி சீமான் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருப்பாரா? இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுபவர்கள் வாய் திறந்து பேசியிருக்கிறார்களா? ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை. இப்ப கூட நான் என்ன சொல்றேன், நாளைக்கு அவங்க தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தட்டும். மாநில அரசையும் கண்டிங்க, எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஒரு வார்த்தை சேருங்களேன், மத்திய மாநில அரசை கண்டித்து ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி. அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே உன் வாயில வரமாட்டேங்குது. வாய் சுளிக்கிருமான்னு நான் கேட்கிறேன். பாஜக மோடிங்கிறதே வாயில வரமாட்டேங்குது. ஏன் என்றால் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் இங்க சமூகங்களை பிளக்கணும், சாதி வாரியான எண்ணங்களை மோதல்களை ஏற்படுத்தணும். சரிங்களா? சோ அதற்கான வேலையை அவங்க இங்க செய்யணும். சோ அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆரிய அடியாளாகத்தான் இவர்கள் என்ன செய்யறார்கள், இதை செய்யறாங்க. இதை எப்பொழுதெல்லாம் உங்களை போன்ற, என்னை போன்ற, நம்மை போன்ற தோழர்கள் அம்பலப்படுத்துகிறோமோ தரவுகளோடு, அப்பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்யறாங்க, நம் இது வசை மாறி பொழிவது, சேற்றை வாரி தூற்றுவதுன்னு போறாங்க. நான் இப்பவும் சேலஞ்ச் பண்றேன், நீங்க மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருப்பது உண்மை என்றால் பீகார்ல 65 விழுக்காட்டை நீதிமன்றம் அங்கீகரித்திருக்க வேண்டும். சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் மட்டும்தான். என்ன சொல்ல போனா திமுக இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டையும் அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டையும் சட்ட ரீதியில் பாதுகாத்து தந்தது. திமுக தொடக்க புள்ளியிட்டது. அதற்கான சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றுத் தந்தார். அதற்கு அன்றைக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தவர் இவர்கள். இன்றைக்கு தூற்றி இவர்கள் வசைபாடும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வேலுமணி தான். எனவே நாங்க தாண்டா பாதுகாத்திருக்கோம், நீங்க வாயை தவிர வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல வேண்டியது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. திரு சீமான் சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறீங்க, உங்க அப்பா பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாட்டுல யாருமே மக்களுக்காக பாடுபடலையா, அவர் என்ன சுதந்திரத்துக்காக போராடினாரா, ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு, அவர் பேர் வைக்க வேண்டியதானே, எங்க வீரப்பாட்டி வேலுநாச்சியார் பேர் வைக்க வேண்டியதுன்னா, நான் ஏர்போர்ட்டுக்கு எதிரில் நான் வைப்பேன், செலவு வைப்பேன் அப்படிலாம் சொல்ற. அப்படி கலைஞர் பேரை தொடர்ந்து வைக்கிறது குறித்து ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? காமராஜருடைய பெயர் சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான முனையத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டி அழகு பார்த்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். காமராஜர் வாழ்ந்த விருதுநகர் வீடு அரசு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது திமுக ஆட்சி காலத்துல. காமராஜர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அதை அரசாணையாக பிறப்பித்து அதை சட்டமாக்கியவர் கலைஞர். சென்னை கடற்கரை சாலைக்கு காமராஜர் சாலை என்று பெயரிட்டவர் கலைஞர். காமராஜருக்கு சென்னையில நினைவிடம் வைத்தது கலைஞர். கன்னியாகுமரியில காமராஜர் பெயர்ல மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டி திறந்தவர் கலைஞர். அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டி திறந்தவர் கலைஞர். அதற்கு விதையிட்டது ஜெயலலிதா. நான் எல்லாத்தையுமே விருப்பம் இல்லாம சொல்லிடுறேன். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கலைஞர் அதை கிடப்பில போடல, மிக வேகமாக அதற்கு இது பண்ணவர். அதற்கு பெரும் முயற்சி எடுத்தது பூவையார் அவர்கள். அதற்கு முன்பாக 1989 தமிழ்நாட்டுல சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை வைத்தவர் கலைஞர். ஏன்னா மலப்பாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை வைக்க கடும் எதிர்ப்பு, மகாராஷ்டிரால பெரும் கலவரம் பத்தி இருந்துச்சு. அம்பேத்கர் பெயர்ல ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் கலைஞர். என்ன இவங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இங்கே உரிய மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு கலைஞருடைய திட்டங்களை, கலைஞருடைய சமூக நீதியை ஒரு தலைமுறையிடமிருந்து அப்படியே மழுங்கடிக்கணும், மறக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அது இப்ப இந்த திட்டங்களின் மூலமாக போகும்போது இப்ப அடுத்த தலைமுறை வரும்ல, அது பார்க்கும். கலைஞர் நூற்றாண்டு அல்லது கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, கலைஞர் நினைவு நூலகம் அப்படின்னு இருக்கும்போது கலைஞர் யாருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு 5 வாட்டி முதலமைச்சராக இருந்தவர், என்ன பண்ணாரு, அவர் பேரை ஏன் வச்சிருக்காங்க? அப்ப அவர் தான்ப்பா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தவர், அவர் தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு தொடக்கத்துல சட்டம் கொண்டு வந்தாரு, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை வாங்கி தந்தாரு. இவர் யாரு தெரியும்ல, அண்ணாவுடைய சீடர்,
அண்ணா யாரு? அண்ணா தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னே பேர் வச்சாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு பேர் இதிகாசங்கள்லாம் இது சங்க இலக்கியங்கள்ல தான் இருந்துச்சு. அதற்கு முன்பு தமிழ்நாடு என்ற பெயர் சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யாரு? அண்ணா தான். அவருடைய மாணவர் தான் இவரு. இவர் தான் அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தாரு. இவர் தான் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தாரு. இவர் தான் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தாரு. இவர் தான் பெண்களை காவல்துறையில சேர்த்தாரு. இவர் தான் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. இவர் தான் 42 அணைக்கட்டுகளை கட்டினாரு. இவர் தான் மினி பஸ் கொண்டு வந்தாரு. இப்படின்னு திட்டங்கள் அடுக்குவாங்கல்ல. இப்ப இவங்களுக்கு பயம். வா இவ்வளவு செஞ்சிருக்காரா அப்படின்னு அடுத்த தலைமுறை கலைஞரை கொண்டாட தொடங்கும். அப்போ பதட்டம். என்னைக்கு இங்க ஆரியம் கால் ஊன்றுவது? இப்ப ஆரியம் கால் ஊன்ற வேண்டும் என்றால் இங்கே திராவிடம் என்ன செய்யணும்? பலவீனம் அடையணும். இப்ப திராவிடம் எப்ப பலவீனம் அடையும் என்றால் திராவிட இயக்க தலைவர்களுடைய செயல் திட்டங்கள் மறக்கடிக்கப்படும். இதே சீமான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னே பெயரிடப்பட்டுச்சு இல்லையா சென்ட்ரலுக்கு. அப்போ நீங்க எதிர்த்தீர்களா? நான் ஏன் வச்சுக்க நான் இப்பவும் கேட்கல. எம்ஜிஆர் பேரையும் வைக்கலாங்கிறேன். பேரை வைக்கலாம், என்ன தப்பு இல்லையா? நீங்க கலைஞர் பேர் வைக்கும் போது மட்டும் இவ்வளவு வன்மம்னா ஒண்ணு இல்ல தோழர். தீனதயாள் உபாத்யாயா யாரு? அவர் RSS தொடர்புடையவர். அவரு அரசுக்காரரு. ஜனசங்கத்தினுடைய தொடக்கத்துல அவரும் இருந்தாரு. அவ்வளவுதானே. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரி 9 ஆண்டுகள் சிறையில் வாடினாரா? செக்கிழுத்த நம்முடைய வஉசி மாதிரி ஒரு செக்கிழுத்த செம்மலா இவரு? தீனதயாள் உபாத்யாயா? கல்வி கண் திறந்த காமராஜர் போலவா இவரு? இல்ல கலைஞர் மாதிரி இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாரா? தீனதயாள் உபாத்யாயா பேர்ல எவ்வளவு திட்டம் இருக்கு தெரியுமா தோழர்? சீமான் என்னைக்காக வாய் திறந்து பேசியிருப்பாரா? ஏன் தீனதயாள் உபாத்யாயா பேர் வைக்கணும்? மக்கள் வரி பணத்துல யார் தீனதயாள் உபாத்யாயா? சுதந்திர போராட்ட தியாகியான்னு சீமான் ஒரு நாள் கேட்டிருப்பாரா? அதனாலதான் சொல்றேன் சீமான் ஆரிய அடிமை, ஆரிய அடியாள்னு, ஆரிய அறிவு அப்படின்னு. ஏன்னா நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல தோழர். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே, நல்லா கேட்டுங்க, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஜெயலலிதா பேர்ல இதுல உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் பிலிம் சிட்டி, ஜே பிலிம் சிட்டின்னு வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா பேர்ல ஒரு போக்குவரத்து கழகமே வந்துச்சு, ஜே போக்குவரத்து கழகம்னு. நீங்க அவங்க உயிரோடு இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க. ஏன் ஜெயலலிதா பேர்ல ஒரு போக்குவரத்து கழகம், ஏன் ஜெயலலிதா பேர்ல பிலிம் சிட்டின்னு கேட்கல? இன்னைக்கு எவ்வளவு தூரம் வன்மம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் தோழர். இவர்களுக்கு நீங்க நாம ஆரியம் அப்படின்னு இன்னைக்கு விமர்சிக்கிறோம். இப்ப ஆரியம் அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு ஒரு என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அவங்க அவர்களுக்கு என்று ஒரு நூல் வைத்திருக்கிறார்கள், மனுநீதி. மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு, பிராமணன் யாரு, சத்திரியன் யாரு, வைஷ்யம் யாரு, சூத்திரன் யாருன்னு பிரிச்சு வச்சிருக்கிறான். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறான். அவன் அதனால அவனுக்குன்னு ஒரு சட்டமே அவன் வச்சிருக்கிறான். அந்த சட்டத்தை மாற்றியதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகுதான் மாற்றப்பட்டுச்சு. இதெல்லாமே தரவுகள். எனவே ஆரியம் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு லா இருக்கு. இப்படித்தான் அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். திராவிடம் தான் தமிழர்களுக்கு எதிரின்னு பேசுறாருல, அப்படி எங்க ஏதாவது சட்டம் இருக்கா? தமிழர்கள் எல்லாம் கண்டா இது பண்ணு, நசுக்கு, ஒடுக்கு தமிழர்களை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, தமிழ்நாட்டுடைய மீட்சியே திராவிட அரசியல் தான். தமிழர் தமிழ்நாடுன்னு தான் அவங்க இயக்கமே நடத்திருக்கிறாங்க பேசுறாங்க. அப்ப நீங்க திமுக ஆட்சியின் எதிர்ப்பை நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை நீங்க எப்படி சுட்டி காட்டணும்னா திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி நீங்க எதிர்க்கலாம், தப்பு இல்ல. திமுக ஆட்சியின் இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன், சீமான் தாராளம் சொல்லட்டும். அதிமுக ஆட்சியின் இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன், தாராளம் சொல்லட்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்து 10க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பலியாகிறார்கள். அதிமுகவை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. பார்த்தீர்களா திராவிட இயக்க ஆட்சியிலும் பாரு. திராவிடத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இவர்கள் திமுக அதிமுக எதிர்ப்பல்ல நோக்கம், திராவிடம் என்ற சித்தாந்தமே வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். அதனாலதான் திமுகவுடைய ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் ஏதாவது தப்பு பண்ணா கூட பார்த்தீர்களா திராவிடம்னே போடுவாங்க. நீங்க நல்லா கவனிங்களா, திமுகன்னு போடவே மாட்டாங்க, திராவிடம் 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 போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்? ஏன்னா திராவிடம் என்ற சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். திராவிடம் என்ற சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் யார் உறுதியாக இருப்பார்கள்னா ஆரியம் தான் உறுதியாக இருக்கும். ஏன்னா திராவிடம் என்ற சித்தாந்தம் வீழ்த்தப்பட்டா தான் ஆரியம் கால் உண்டும். அப்ப வீழ்த்துவதற்கு ஆரியம் முயற்சி பண்ணி தோத்து போயிடுச்சு. எனவே அவர்கள் தங்களுடைய ஒரு அடியாளாக இவர்களை நியமித்திருக்கிறார்கள். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, திராவிடத்தை ஒரு கண்ணாக ஏற்றுக்கொண்ட தாவேகா, தமிழ் தேசியத்தை 2 கண்ணாகவே ஏற்றுக்கொண்ட நாம் தமிழர், அவங்க ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணு திராவிடம் சொல்லிட்டாங்க. இப்ப நாம் தமிழர்ல இருந்து ஆட்கள்லாம் விலகி வெவ்வேறு கட்சிகளுக்கு போறாங்க, அதுல தாவேகாவுக்கும் போறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இதுல இருந்து விலகி போறவங்க ஒரு கண்ணு திராவிடம்னு சொல்றவங்க அல்லது 2 கண்ணு திராவிடம்னு சொல்றவங்களுக்கு நோக்கி போறாங்க. தமிழ் தேசியத்தை அந்த வீடு காலி ஆகிட்டு போகுது இல்லையா, அந்த குடியிருப்பே மொத்தமா வெளியே போகுது இல்லையா. இப்ப இவங்க தமிழ் தேசியம் குறித்தான அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சா? இல்ல தோழர், தமிழ் தேசியம் நான் திருப்பி சொல்றேன்,
சீமான ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தினுடைய முகமாக சிலர் நினைக்கிறதுனால வரக்கூடிய அப்படி நினைப்பவர்களுக்கான கேள்வியா தான் உங்களுடைய கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். சீமான் பேசுவது தமிழ் தேசியமே அல்ல, இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சீமான் பேசியது போலி தமிழ் தேசியம். சீமான் பேசியது போலி தமிழ் தேசியம். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரி அல்ல, எனவே நாங்கள் அதை புரிந்து கொண்டோம் என்று சொல்பவர்கள் திராவிட இயக்கத்தை நோக்கி வருகிறார்கள். திராவிட இயக்கத்தின் மீது, திராவிட இயக்க சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்ல, சீமான் எங்களை மடைமாற்றி விட்டார் என்று நினைப்பவர்கள் திமுகவை நோக்கி வருகிறார்கள். திமுகவினுடைய நிர்வாகத்தின் மீது, திமுக ஆட்சியின் மீது அல்லது நிர்வாகத்தின் மீது, திமுகவினுடைய அந்த கட்சி என்ற அமைப்பின் மீது மாற்று கருத்து இருப்பவர்கள், அதே சமயத்துல எங்களுக்கு திராவிடத்தின் மீது எந்த ஒவ்வாமையும் இப்ப இல்ல, எங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடுச்சு, சீமான் இவ்வளவு நாள் எங்களை என்ன செஞ்சு வச்சிருந்தாரு, ஏமாத்தி வச்சிருந்தாங்க புரிதல் இருப்பவர்கள், திமுகவில் எங்களால் சேர முடியாது என்று நினைப்பவர்கள் எங்க போறாங்க? விஜயோடு போகிறார், விஜயோட அதிமுகவோட போறாங்க. ஆமா, அதிமுகவோட போறாங்க. இது எதுவாக இருந்தாலும் இது சீமானுக்கு கிடைத்த பெரும் தோல்விதான் நான் பாக்குறேன். ஏன்னா பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் இவங்க 3 பேருமே, அதிமுக, திமுக, விஜய் 3 பேருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த சீமானினுடைய நோக்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதே நமக்கு நம் பெரியாருக்கு கிடைத்த வெற்றி தான். இதான் நிறைவா அந்த செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. அது பெரியாரின் வெற்றி என்பது தமிழகத்தின் வெற்றியாகவும் நம்ம கருதலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.